புதுமை பித்தன் தம்முடைய துணைவியாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், கமலா, நீ வெற்றலை பாக்கு போட பழகிக்கொள், அது நல்லது, அது ஒரு நல்ல பழக்கம். வாய் காவியாகிவிடும் என்று நினைக்காதே. நாம் சாப்பிடாமலேயே சாப்பிட்டு விட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை மற்றவருக்கு ஏற்படுத்துவதற்கு வசதியான பழக்கம் வெற்றலை பாக்கு போடுவது. அப்படியானால் என்ன வறுமை பாருங்கள். நாம் சாப்பிடாமலேயே சாப்பிட்டு விட்ட ஒரு தோற்றத்தை மற்றவருக்கு ஏற்படுத்துவதற்கு வசதியான வழக்கம் வெற்றிலை பாக்கு போடுவது என்றால், ஒரு எழுத்தாளன் சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் இருந்த நாடு இந்த நாடு. ஒரு எழுத்தாளன், சிந்தனையாளன், அறிவாளி, பேச்சாளன், சமூகத்தை மாற்றியமைக்கிற பாரதியை போன்ற சிந்தனையாளனை ஏதோ பட்டினியாக ஆக்குவதையே ஒரு பெருமை போல பேசிக் கொண்டிருக்கிற மானங்கட்ட மக்கள் வாழ்கிற நாடு. எப்படி ஒரு நாட்டில் எழுத்தாளன் பட்டினியாக இருக்கலாம்? எப்படி ஒரு நாட்டில் அறிவு சார்ந்த ஒரு கருத்தை தருகிற பேச்சாளன் ஏழையாக இருக்கலாம்? ஏன் இருக்க வேண்டும்? அவர்கள் பணம் கேட்கிறார்கள் என்பதை கூட பரிகசித்து பேசக்கூடிய பாவ பூமி இந்த பூமி. அறிவு தருகிறவன், ஞாட்டில் ஞானத்தை கொளுத்துகிறவன், மக்களை வாழ்விப்பதற்காக சிந்தனைகளை தருகிறவன் பிச்சைக்காரனாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு மோசமான எதிர்பார்ப்புடைய பூமி இந்த பூமி. இதிலிருந்து அறிவாளிகள் கிளைத்து எழுவதும், கொள்கையோடு வாழுகிறவர்கள் வாழ்ந்து காட்டுவதும், வரலாற்று சாதனைகளை படைப்பது என்பதும் சுலபமான ஒரு காரியம் அல்ல. அதனை 18 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மனிதன் செய்து கொண்டு வருகிறார் என்றால் அவரை வாழ்த்தவும் வணங்கவும் இந்த தமிழ் மண் கடமைப்பட்டிருக்கிறது. நாம் பொழுதுபோக்குக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பழுது நீக்குபவர்களுக்கு கொடுப்பதில்லை. 100 கோடி ரூபாய் ஒரு படத்தில் வாங்குகிறவரை பற்றி பெருமையாக பேசுகிறோம். 100 ரூபாய் கேட்கிற ஒரு சிந்தனையாளனை இந்த சமூகம் அவமானமாக பேசுகிறது. எந்த நன்மையும் சமூகத்துக்கு செய்யாத ஒரு மனிதனை உலகம் கொண்டாடுகிறது. ஆனால் சமூகத்தை வாழ வைப்பதற்காக அழிந்து கொண்டிருக்கிற மனிதர்களை அவமானமாக பேசுகிறது. இந்த சமூகத்தில் அறிவை ஏற்படுத்துவது என்பது எவ்வளவு கடினம் தெரியுமா? நாங்கள் வெளியில் தொலைக்காட்சி, வேறு வகையான ஊடகங்கள், ஏன் இன்னும் பல வகையான புகழ், வெளிச்சம், பளபளப்பு எல்லாம் பெற்றிருந்தாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் அவமானங்களையும் சந்தித்திருக்கிறோம். நான் ரொம்ப கடுமையாக ஆரம்பித்து விட்டதால் அப்படியே இருக்க வேண்டாமே என்பதற்காக ஒரு உண்மையை உங்களுக்கு மடைமாற்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ரயில் நிலையத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது செல்ஃபி என்று ஒரு பைத்தியம் பிடித்திருக்கிறது மக்களுக்கு. அது ஒரு மனநோய். உடனடியாக அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் அதை உடனடியாக ஏற்றி பல்லாயிரம் பேருக்கு தான் இன்னொருவரோடு இருந்து விட்டோம் என்பதை தெரிவிக்கிற ஒரு ஏதோ ஒரு வெறி மக்கள் மனதிலே அதிகமாகிவிட்டது. ஒரு 10-12 பேர் என்னிடத்தில் ஓடி வந்து என்னோடு படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொண்டிருந்தார்கள். நாங்கள் எங்கள் கோபங்களை காட்டக்கூடாது, எங்கள் வருத்தங்களை காட்டக்கூடாது, எங்கள் பசி, துக்கம், ஏன் இயற்கையின் அழைப்பை கூட நாங்கள் மறைத்து விட்டு மற்றவரோடு சிரித்தபடியே போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து கொண்டு எல்லோரோடும் நிற்க வேண்டும். ஒரு 10-12 பேர் என்னோடு எடுத்து முடித்த பிறகு ஒருவர் அவசரமாக ஓடி வந்து எடுத்து விட்டு 2 அடி போனவர் திரும்பி வந்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்க யாரு சார்னர்? இதை விட செருப்பால் அடிச்சிருக்கலாம். நீங்க யாருன்னு நினைச்சீங்கன்னு நான் கேட்டேன். நீங்க யாருன்னு நினைச்சீங்க? அப்படிலாம் யாரையும் நினைக்கல சார். 7-8 பேர் உங்களோட வந்து எடுத்தாங்க. ஏதோ நீங்களும் ஒரு பெரிய மனுஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்னார். சரி, இப்ப தெரிஞ்சு என்ன ஆக போகுது? எடுத்துட்டீங்க, சரி, நான் யாருன்னு தெரிஞ்சு உங்களுக்கு இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், வச்சுக்கணுமா டிலீட் பண்ணுமா நான் முடிவு பண்ணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் நீங்கள் யாருன்னு கேட்குறேன் அப்படின்னாரு. நீங்கள் பாருங்கள், ஒரு புறத்தில் வாழ்க்கையில் எத்தனையோ புகழை பெற்றாலும் சில அவமானங்களையும் வாழ்க்கையில் சந்திக்காமல் வாழ முடியாது. இந்த மனித குலத்துக்குள்ள நீங்க புகுந்து புறப்பட்டு வருகிற போது சில நல்ல கருத்துக்களை மனசுல பதிய வைத்து மக்களுக்கு ஏற்படுத்தி, அதுவும் இது நாள் வரை அவர்கள் மனதில் வைத்திருக்கிற பல விஷயங்கள் தவறு என்று எடுத்து சொல்வதற்கு நாங்கள் என்ன பாடுபட வேண்டியிருக்கும்? காரணம், மனதை திருப்தி செய்து பேசுகிற பேச்சு சுலபமானது.
நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கிற நம்பிக்கைகள், சில மூட நம்பிக்கைகள், சில பிழையான கருத்துக்கள், இவற்றை ப்ளீசிங், திருப்தி செய்வது போல் பேசுவது என்பது எங்களுக்கு மிக மிக சுலபமான ஒன்று. நாங்கள் பணக்காரராவதற்கு மிக நல்ல வழி. ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு, இல்லையே இது தவறான விஷயமாயிற்றே, இது மக்கள் மத்தியில் போகக்கூடாது என்று அதை மாற்றி அமைப்பதற்காக பேசுகிற போது நாங்கள் படுகிற அவஸ்தை கொஞ்ச நஞ்சம் அல்ல. காரணம், தங்கள் நம்பிக்கைகளுக்கு ஏற்பவே பிறர் பேச வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். சார் ஏர்போர்ட்ல நிக்கிறான் சார், ஃப்ளைட்டு போயிடுச்சு அப்படிங்கிறான். இது யதார்த்தமான உண்மை. ஃப்ளைட்டு போயிடுச்சு, அக்செப்ட் பண்ணுமா இல்லையா? அது போகாம இருந்திருந்தா பரவாயில்லை, அது இன்னும் ஏதாவது ஒரு வகையில் அது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற அவனுடைய தவிப்பை வெளிப்படுத்துறானே ஒழிய, எது பிரத்யட்சமான உண்மையோ எதிரில் நடந்து விட்டதோ அதை கூட ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மக்களுடைய மனம் இடம் தரவில்லை. அது நடக்காமல் இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்காதா என்று ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறுதலை தேடுகிறார்களே ஒழிய உண்மையினை ஏற்றுக்கொள்வதற்குரிய தைரியம் இல்லையே. இது உண்மை அல்ல, இது உண்மை அல்ல, இது பொய், இது கற்பிக்கப்பட்டது, இது சமூகத்தினுடைய கட்டுமானம். இந்த உண்மைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை பெரிய தைரியம் வேண்டும். சுதந்திர தினம் கொண்டாட போகிறோம். 75வது என்பது பெருமைக்குரிய ஒன்று. இந்த நாடு அந்த வகையில் பெருமைக்குரிய ஒரு நாடு. ஏன்? நம்மோடு சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தான் எத்தனை முறை ராணுவ ஆட்சியை சந்தித்த நாடு. ஆனால் இன்று வரை இந்தியா ராணுவ ஆட்சியை சந்தித்ததே இல்லை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு பெருமை இல்லையா? அதைவிட பெரிய ராணுவம் இங்கே இருக்கிறது என்றாலும் இந்தியாவுக்குள் இன்று வரை ராணுவ ஆட்சியை நடத்த முடியாது, மக்களாட்சி மட்டும்தான் நடக்கும் என்பது இந்தியாவினுடைய மெச்சூரிட்டி, ஒரு வளர்ச்சிக்கு ஒரு உன்னதமான அடையாளம் இல்லையா? நாம் பார்த்து பிறந்த நாடு பங்களாதேஷ், அதுவே பல முறை ராணுவ ஆட்சியை பார்த்து விட்டது. மக்களாட்சி, ராணுவ ஆட்சி, மக்களாட்சி, ராணுவ ஆட்சி என்று எத்தனை முறை மாறி பார்த்து விட்டது. அதன் பிறகு இந்த நாடு அப்படி ஒரு விபத்தை கூட சந்திக்கவில்லை என்பது பெரிய பெருமை இல்லையா? இந்த நாட்டினுடைய சுதந்திர தினத்திற்கு அது ஒரு பெரிய பெருமை இல்லையா? ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை பக்கத்து நாடுகளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய காலின் கீழே இருக்கிற இலங்கை நிஜமாகவே காலின் கீழே இருக்க வேண்டிய இலங்கை. நம்முடைய காலின் கீழே இருக்கிற இலங்கை நிஜமாகவே காலின் கீழே இருக்க வேண்டிய இலங்கை. இன்றைக்கு என்ன பாடுபடுகிறது என்பதை பார்க்கிறீர்களே. என்ன நடந்தது அந்த நாட்டிலே? வரலாற்றை கூர்ந்து கவனிக்க வேண்டாமா? சிங்களவர்கள் பேரினமாக அதிகபட்ச இனமாக இருந்த ஒரே காரணத்தினாலே அங்கு குறைவான எண்ணிக்கையில் இருந்த தமிழர்களை கேவலப்படுத்திவிட முடியும், இரண்டாம் பட்ச குடிமக்கள் ஆக்கிவிட முடியும் என்ற ஒரு வெறி, ஒரு அரசியல் வெறியை விதைத்து அதன் மூலமாக ராஜபக்சே பதவிக்கு வருகிறார். நான் அரசியல் பேசி பழக்கம் இல்லை என்றாலும் சொல்லுகிறேன். அதீதமான பேரினவாதத்தை முன்வைத்து மிகப்பெரிய ஜனத்தொகையில் இருக்கிற சிங்கள மக்கள் அதனால் அவர்கள் தமிழர்களை அடிமைப்படுத்தி விட முடியும் என்ற ஒரு அரசியல் வெறியை விதைத்து ஒருவர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அவரால் ஜனாதிபதியாக நீடிக்க முடிந்ததா? வெறும் அரசியல் வெறியை ஏற்படுத்துவதால் ஒரு நாடு தக்க வைத்துக் கொள்ள முடியாது. மக்களை வளமாக வைத்துக் கொள்வதன் மூலம் மட்டும்தான் ஒரு நாடு தன் சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அந்த நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததா? அந்த நாட்டு மக்கள் பசி தீர்ந்ததா? அந்த நாட்டில் எல்லா குடிமக்களும் சமமாக நடத்தப்பட்டார்களா? எல்லா இனத்தவரும் மதிக்கப்பட்டார்களா? எல்லா மதத்தவரும் கொண்டாடப்பட்டார்களா? இப்படியெல்லாம் பார்க்கிற ஒரு பக்குவம், வரலாற்றை படிக்கிற பக்குவம் நமக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? வரலாற்றை பற்றி ஒரு வார்த்தை சொல்வார்கள், வரலாற்றை நன்கு படித்தால் ஒரு உண்மை தெரியும். என்ன என்றால், வரலாற்றை யாரும் படிப்பதில்லை என்ற உண்மை தெரியும். வரலாற்றை நன்கு படித்தால் ஒரு உண்மை தெரியும், வரலாற்றை யாரும் படிப்பதில்லை என்ற உண்மை தெரியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு பேரினவாதத்தை முன்வைத்த இலங்கை ஒன்றுமற்ற ஒரு நாடாக இன்றைக்கு மாறிவிடவில்லையா? வெறும் ஜனத்தொகை, அதில் இருக்கிற எண்ணிக்கை, அதன் மூலம் வைத்துக் கொண்டு ஒரு காரியத்தை சாதித்து விட முடியாது. இன்னொரு மக்களை இரண்டாம் பட்ச குடிமக்களாக நடத்துவதால் ஒரு நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையை காப்பாற்ற முடியாது. இந்த பக்கம் திரும்பி பாருங்கள். சிங்கப்பூரிலே 3 மொழிகள் அந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இருக்கிறது. மலாய், தமிழ் மற்றும் அவருடைய சீன மொழி. அந்த சீன மொழி அவர்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய மொழி.
மலாய் மொழி கொஞ்சம் கூடுதலான ஜனத்தொகை உடைய மொழி. தமிழர்கள் குறைவாக இருந்தாலும் தமிழ் மொழியும் சிங்கப்பூரிலே ஆட்சி மொழியாக இருக்கிறது. அந்த நாட்டில் சுமூகமான ஒரு முறை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஒருவர் போய் கேட்கிறார், இந்திய மொழியிலே தமிழ் மொழியை நீங்கள் ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறீர்களே, அப்படி இந்திய மொழி என்று வைப்பதென்றால் இந்தி மொழியை அல்லவா நீங்கள் வைத்திருக்க வேண்டும், தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று சிங்கப்பூர் பிரதமரை பார்த்து கேட்கிறார். சிங்கப்பூர் பிரதமர் பதில் சொல்கிறார், இந்த நாடு மலையாவிலிருந்து பிரிந்து மிகப்பெரிய துன்பங்களுக்கு உள்ளான போது இந்த நாட்டை நாங்கள் கட்டமைக்கிற போது எங்களுக்கு உதவியவர்கள் தமிழர்கள், அவர்கள் பேசிய மொழி தமிழ். அந்த நன்றியை நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம். அதனால் அவர்களுடைய மொழியைத்தான் நாங்கள் எங்கள் நாட்டின் ஆட்சி மொழியில் ஒன்றாக வைத்திருப்போம். இன்றைக்கும் சிங்கப்பூரிலே தமிழை ஒரு மரியாதையாக நடத்துகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும், எண்ணிக்கையில் சீனர்கள் அதிகமாக இருந்தாலும் சிங்கப்பூரில் தமிழுக்கு ஒரு சரியான மரியாதை தரப்படுகிறது. நீங்கள் இப்படி வரலாற்றை படிக்க வேண்டும். இங்கு இருக்கிற இலங்கை செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாததால் வீணாய் போனதையும் பார்க்கிறோம். அங்கிருக்கிற சிங்கப்பூர் செய்ய வேண்டியதை செய்ததால் சரியாக இருக்கிற வரலாற்றையும் படிக்கிறோம். வரலாற்றை கூர்ந்து படித்தால் 75வது சுதந்திர தினம் 100வது சுதந்திரமாக மலர்வதற்கான வளர்ச்சியும் வாய்ப்பும் நமக்கு இருக்கும் என்பதை இந்திய மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எளிய பாடல் மாதிரி தெரியும் பாரதியினுடைய பாடல், வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று பாடுகிறார். இதற்கு உரை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, பொழிப்புரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண மொழியில் எழுதப்பட்ட பாடலாக தெரிகிறது. ஆனால் அந்த பாடல் வெறும் சாதாரண மொழியில் எழுதப்பட்ட பாடல் அல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டம். பாரதியின் அந்த வார்த்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம். என்ன அர்த்தம்? பாரத மணித்திருநாடு வந்தே மாதரம் என்று முழங்குகிற அளவுக்கு வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ் வாழ வேண்டும். தமிழை வாழ விடாமல் செய்துவிட்டு வாழிய பாரத மணித்திருநாடு என்று போய்விட முடியாது. தமிழ் வாழ்வதற்கு வழி செய்தால் மட்டும்தான் பாரத நாடு மணித்திருநாடாக இருக்க முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய பேருண்மை. இந்தியாவின் எல்லா மாநில மொழிகளும் மதிக்கப்பட வேண்டும் என்பதை பாரதி கற்றுக் கொடுக்கிறார். முதலில் வாழிய செந்தமிழ் மொழி வாழ வேண்டும். ஒருவரால் இனப்பற்றை விட்டுவிட முடியாது. எல்லோரும் துறவி அல்ல, அவனவனுக்கு இனப்பற்று என்பது இருக்கத்தான் செய்யும். எனவே அடுத்த இனப்பற்றோடு இருக்க வேண்டும். மொழிப்பற்றோடு இருப்பது வாழிய செந்தமிழ், இனப்பற்றோடு இருப்பது வாழ்க நற்றமிழர். அப்படி மொழிப்பற்றும் இனப்பற்றும் உள்ள மக்களை அரவணைத்து போகிற காலத்தில் வாழிய பாரத மணித்திருநாடு வந்தே மாதரம் என்று பாரத மணித்திருநாடு பாரத மணித்திருநாடாக இருப்பதற்கு மொழிப்பற்றும் இனப்பற்றும் அவசியம் என்பதை பாரதி புரிய வைத்த பாட்டு அந்த பாட்டு. இதை உணர்ந்து கொண்டு 75 கொண்டாடினால் 100 வரையில் கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதில் அடைய வேண்டிய விழிப்பை நாம் அடைந்தால் மட்டும்தான் மிக உயர்வான இடங்களுக்கு பயணிக்க முடியும். நான் அது ஒரு சினிமா பாடல் வரிதான் என்றாலும் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் என்ற அந்த நினைவு மனதில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தலைப்பை கொடுத்தேன். பல விஷயங்களில் மக்கள் தூங்குகிறார்கள். வெளிப்படைய வேண்டிய பல விஷயங்களில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன விஷயம், உணவு என்பது அன்றாடம், அதை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இதில் எத்தனை பேருக்கு நமக்கு விழிப்பு இருக்கிறது? பேசுதல் என்பது அன்றாடம் நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒன்று. இதில் எத்தனை பேருக்கு விழிப்பு இருக்கிறது? நம்முடைய அவசியங்கள் என்ன, மருந்துகள் என்ன, மாத்திரைகள் என்ன, நம்முடைய வாழ்க்கை முறை என்ன, எதை நோக்கி நாம் நகருகிறோம், இந்த விஷயத்தில் எத்தனை பேருக்கு விழிப்பு இருக்கிறது? புத்த மடாலயங்களிலே அவேர்னஸ் என்ற விழிப்பு வராதவர்களை குருமார்களாக ஆவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். 12 ஆண்டு காலம் ஒரு புத்த மடாலயத்திலே ஒருவன் படிக்க வேண்டும். அதன் பிறகு அவன் குரு என்ற அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் அவனுடைய குரு அவனை குருவாக அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு ஒரு சின்ன ஒரு சோதனை வைப்பார்கள். என்ன சோதனை என்று தெரியாது. ஒரு சீடன் உள்ளே நுழைகிறான். 12 ஆண்டு படிப்பு முடிந்து விட்டது. அவனுக்கு அந்திலிருந்து குரு என்ற உயர்வதற்குரிய வாய்ப்பை குரு கொடுப்பார் என்ற வேகத்திலே அவன் உள்ளே நுழைகிறான். வாசலிலே செருப்பை கழற்றி விடுகிறான், குடையை வீசுகிறான். நேரடியாக உள்ளே வந்து தன்னுடைய குருவை வணங்கிவிட்டு 12 ஆண்டுகள் முடிந்து விட்டன என்கிறான். அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், உன் செருப்பை நீ வலப்பக்கம் கழற்றி விட்டாயா, இடப்பக்கம் கழற்றி விட்டாயா?
குடையை எந்த இடத்தில் வைத்தாய் என்று கேட்கிறார். நினைவில்லை என்றார். நீ மறுபடியும் 12 ஆண்டு படிப்பதுதான் சரி, பாடம் படிப்பதற்கு உள்ளே போ என்றார். ஏன்? நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் விழிப்பில்லாதவர்கள் குருவாக மாற முடியாது. எது செய்தாலும் அதை விழிப்போடு செய்கிறவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் குரு என்ற தகுதியை பெற முடியும். நீ குடையை எங்கே வைத்தாய் என்று தெரியவில்லை, செருப்பை எங்கே கட்டிவிட்டாய் என்று தெரியவில்லை, நீ எப்படி ஒரு குருவாக இருந்து மற்றவருக்கு வழிகாட்ட முடியும் என்று கேட்கிறார். சின்ன கதை. ஆனால் 100க்கு 100 தான் செய்கிற செயலில் விழிப்பில்லாதவர்கள், வழிகாட்டுவதற்கு தகுதியற்றவர்கள். புத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். திடீரென்று தன்னுடைய தோள் பக்கத்திலே அவருடைய கை போகிறது. இந்த இடத்தை இப்படி தட்டுகிறார், எடுக்கிறார், தட்டுகிறார், எடுக்கிறார். அவர் பக்கத்தில் ஆனந்தர் என்ற ஒரு சீடர் இருந்தார். அந்த ஆனந்தர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன செய்கிறீர்கள்? இங்கே ஒரு கொசு இருந்தது, அந்த கொசு எப்போதோ பறந்து போய்விட்டது, நீங்கள் ஏன் கைகளை அசைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? அப்போது புத்தர் சொன்னார், ஆனந்தா, இந்த கொசு இந்த இடத்தில் கடித்தவுடன் என்னை அறியாமலேயே என் கை அந்த கொசுவை கொலை செய்வதற்கு, அடித்துக் கொள்ளுவதற்கு வேகமாக போய்விட்டது. நல்ல வேளை அந்த கொசு பறந்து போய்விட்டது. உடனே நான் சிந்தித்தேன், எனது வலது கை என் அனுமதியின்றி, என் உத்தரவு இன்றி ஒரு கொசுவை கொல்லுவதற்கு இன்றைக்கு நகரும் என்றால், நாளை ஒரு பசுவை கொல்லுவதற்கும் என் வலது கை முயற்சி செய்யும். நாளை ஒரு மனிதனை கொல்லுவதற்கும் இந்த வலது கை பொறுப்பில்லாமல் முயற்சி செய்யும். என் அனுமதியின்றி என் வலது கை நகரக்கூடாது என்பதற்கான பயிற்சியை என் வலது கைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நாம் எது செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும். விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். நாம் உணவு உண்ணுகிறோமா? உண்ண உட்கார்ந்து இருக்கிறோமா? என்ன உண்ணுகிறோம்? இந்த உணவு என்ன செய்யும்? இந்த நேரத்தில் இந்த உணவு அவசியமா? இந்த நேரத்தில் இவ்வளவு உணவு அவசியமா? இந்த உணவினுடைய பின்விளைவு என்னவாக இருக்க முடியும்? இந்த உணவு வேறு வகையில் வேறு நேரத்தில் உண்ண வேண்டிய ஒரு உணவா? ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு, அது இல்லாமல் நாம் தூங்கி கழித்து விட்டால். சார், இன்னைக்கு மருத்துவ உலகத்தில் மருத்துவரிடத்தில் போய் உடம்பை பரிசோதனை செய்து துன்பப்படுகிறவர்கள் பல பேர் இருக்கிறோம். மற்ற எது வளர்ந்ததோ வளரலையோ தெரியல, இந்த நாட்டில் மருத்துவமனைகள் தெருவுக்கு 4 வளர்ந்துருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இல்லையே. முன்னோர்கள் காலத்தில் இல்லாத அளவு நோய்கள் இப்போ புதுசாக இருக்கு. நம்ம இவ்வளவு நோய்களில் கஷ்டப்படுறோமே. இவ்வளவு நோயும் இவ்வளவு மாத்திரை வந்ததுக்கு அப்புறமாவது நல்லா இருக்கிறேங்கிற வார்த்தையை எத்தனை பேர் சொல்றான்? பிரமாதமா இருக்கு சார், ஒண்ணுமே இல்லை, என்னன்னே தெரியாம ஸ்கேன் எடுத்துட்டு இப்பதான் சார் வர்றேன், இதை என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அவங்க சிலபஸ்லயே வரலையா? யாரு? டாக்டர்கள். அவங்க சிலபஸ்லயே இது வரலையா? அது என்னன்னு டெஸ்ட் பண்றதுக்காக இப்பதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறான். இவ்வளவு நோய் ஏன் வந்தது? எப்படி வந்தது? ஒண்ணும் இல்லை. நமக்கு ஒரு சின்ன விஷயம் கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன? இரவு உணவில் விழிப்பாக இருக்கிறவன் அதிக நோய்களை தவிர்க்கிறான். அவ்வளவுதான் ஒரு ஃபார்முலா. நீங்க காலையில் என்ன வேணா சௌரியம் போல சாப்பிடுங்க, மத்தியானம் என்ன வேணாலும் சௌரியம் போல சாப்பிடுங்க. எவன் ஒருவன் இரவு உணவில் விழிப்புணர்வோடு இருக்கிறானோ அவன் தன்னுடைய நோய்களில் இருந்து விடுதலை அடைகிறார். இந்த இரவு உணவு பற்றிய விழிப்பு எத்தனை பேருக்கு நம்ம மனசுல இருக்குது? 12 மணிக்கு சாப்பிடுறோம், 1 மணிக்கு சாப்பிடுறோம், 10:15 சாப்பிடுறோம், 11க்கு சாப்பிடுறோம். கிடையாது. 6 மணிக்கு மேல் நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டதில்லை. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுங்கிறத ஒரு நோன்பாக வைத்திருந்தார்கள். இன்னைக்கு அது பிராக்டிக்கலா பாசிபிளான்னு கேட்கிறோம். அவ்வளவு இல்லைன்னா கூட இரவு உணவு என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டா பல நோய்கள் நம்மை பாதிக்காதபடி காப்பாற்றலாம். ஒன்றும் இல்லை, குறைஞ்சபட்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு தான் தூங்க போகணும். சின்ன விஷயம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு போகணும். சார், காலை உணவுக்கு என்ன பேர் வச்சா? பிரேக்ஃபாஸ்ட்னு பேர் வச்சா. பிரேக்ஃபாஸ்ட்னு அர்த்தம் ஃபாஸ்டிங், அதாவது விரதத்தை உடைக்கிறோம். விரதத்தை உடைக்கிறது தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு. மினிமம் 12 hours. 6 மணிக்கு சாப்பிட்டியா, மறுநாள் காலைல 6 மணிக்கு அப்புறம் எடுத்தா 12 hours. இன்னைக்கு ஒரு உலக சுகாதார நிறுவனத்தில் கண்டுபிடிச்சிருக்கா 16 hours ஃபாஸ்டிங். 16 மணி நேர ஒரு 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 உண்ணாவிரத நோன்பை மேற்கொண்டா எல்லா நோய்கள்ல இருந்து மேல வந்துடலான்றான். 16 மணி நேர விரதம் பாசிபிள் இல்லை. ஆனா 12 மணி நேரம் எதுல அவைலபிள் தெரியுமா? இரவு விரதத்தில் அவைலபிள். நமக்கு 6 மணிக்கு ராத்திரி சாப்பிட்டாச்சா, காலம்பரை 8 மணிக்கு சாப்பிட போறோமா? கிட்டத்தட்ட 12, 2, 14 மணி நேரம் நம்ம விரதமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்ல?
ஒரு சின்ன கணக்கு தான் அது. 16 hours ஃபாஸ்டிங் எல்லா நோயிலேருந்து மனுஷனை காப்பாத்துதுங்கிறது உலக சுகாதார நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு விஷயம். அதுல என்ன அப்படின்னு கேட்டா, இரவு ஒரு 14 மணி நேரமாவது நம்மால விரதமா இருக்க முடியும்ல. அப்ப இரவு உணவு பற்றிய ஒரு விழிப்புணர்வு, என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது, மைதா ஏன் சாப்பிடக்கூடாது, எதனால மைதா என்ன பண்ணுது, இந்தியாவில் டயபெட்டிஸ் அதிகமாக போயிருக்கு, சக்கரை நோய் அதிகமாக போயிருக்குங்கிறா. மெயின் ரீசனே என்னன்னு கேட்டா மைதா. ஏன் அது சாப்பிடும்போது ஏற்படக்கூடியது உள்ளுக்குள்ள இருக்கிற சர்க்கரை நோயை தூண்டக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றா. இப்ப இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட உட்கார முடியாதா? மன்னிக்கணும், நம்ம காலையில் சில பேர் வெஜிடேரியன் வாங்க, நான் வெஜிடேரியன். எவனும் வெஜிடேரியன் கிடையாது, நான் வெஜிடேரியன் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே பேர் வைக்கணும், ரைசேரியன் பேர் வைக்கணும். ஏன்? இட்லி அரிசி, பொங்கல் அரிசி, பூரி கார்போஹைட்ரேட் மாவு தான், சப்பாத்தி கார்போஹைட்ரேட் மாவு தான், இடியாப்பம் கார்போஹைட்ரேட் மாவு தான். எல்லாமே ரைஸோ அல்லது கோதுமையோ ஏதோ ஒரு தானியத்திலேருந்து மாவா திரிச்சு அதுக்கு தசாவதாரம் மாதிரி பலவேறு பேரை வச்சா கூட எல்லாம் ஒரே கார்போஹைட்ரேட் மட்டும்தானே. கார்போஹைட்ரேட் மட்டுமே சாப்பிட்றதுங்கிறது எப்படி ஒரு அறிவுடைய ஒரு பழக்கமாக இருக்க முடியும்? நீ என்ன சாப்பிட்ற? குடமிளகா சாப்பிட்றேன், காலிஃப்ளவர் சாப்பிட்றேன், கேரட் சாப்பிட்றேன், நான் தக்காளி சாப்பிட்றேன். ஒரு 7-8 காய்கறியை சொன்னால் அது விதவிதமான சைவ உணவுன்னு அர்த்தம். இல்லை வெவ்வேறு பொருளை சொன்னால் அசைவ உணவுன்னு அர்த்தம். அதை விட்டு எல்லாமே நம்ம அரிசியிலையோ கோதுமையிலையோ பண்ணி மாவா திரிச்சு சாப்பிடும். இதை விட சார் இந்த டயபெட்டிக் அவேர்னஸ் கிளாஸ் நாங்கள் எடுப்போம். அதில் என்ன சொல்லுவாங்க, சிறுதானியங்கள் சாப்பிட்டா சக்கரை நோய் குறையும் சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிறுதானியத்தை ஹோல் கிரைன்ஸ்ன்னு சாப்பிடணும். ஹோல் கிரைன்ஸ்னா உடைக்கப்படாத முழு தானியமா. அது அப்படியே உள்ள போச்சுன்னா டைஜஸ்ட் பெருசா ஆகாது, அப்படியே மலத்துல வெளியில போயிடும். அப்போ உங்க உடம்புல மாவு தங்காது, சக்கரை அளவு குறைவா இருக்கும். அதை நீங்க திருச்சி ராகி முறுக்கு, ராகியில சப்பாத்தி, ராகியில எல்லாம் பண்றேன்னா நீ சர்க்கரையில வெளியே வர முடியாது. எப்ப மாவாக்கிட்டியோ, எதை மாவாக்கிட்டாலும் அது வேலையை காட்டிடும். அதை மாவா ஆக்காம தானியமா சாப்பிடணுங்கிறதுக்காக தான் ஹோல் கிரைன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சா. எனக்கு தெரிஞ்சு சார், தெரியாம இருக்கிறது கூட தப்பு இல்லை, அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு அவஸ்தப்படுறான் பாருங்க, அதுதான் மன்னிக்கவே முடியாத மிகப்பெரிய குற்றம்னு தோணுது. சிறுதானியம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி திரிச்சு மாவாக்கி தோசையா ஊத்தி சாப்பிட்டா இல்ல, அது நல்லது இல்லை, தெரியலையே நமக்கு. காலையில் இட்லி சாப்பிட்டா நல்லதுன்னா அர்த்தம் கிடையாது. இட்லியோட 100 கிராம் பருப்போட கூடிய சாம்பார் சாப்பிடணும். ஏன்? புரோட்டீன் வேணும், பருப்பு வேணும். புரோட்டீன் காலையில் தான் நல்லது சாப்பிட்றதுக்கு. அதில் 4 காய்கறி கிடக்கும் சாம்பாரில். எந்த ஹோட்டல் சாம்பார்லையாவது காய்கறி இருக்கு? எங்கேயாவது கேட்டுருங்க நீங்கள், ஹோட்டலில் காய்கறி போடுப்பா அப்படின்னு சாம்பாரில் நம்மளை அதிசயமாக பார்ப்பா. இப்போ எந்த கிரகத்திலேருந்து வந்திருக்கிறான்? ஹோட்டல் சாம்பாரில் காய்கறி இருக்கான்னு கேட்குறானே அப்படின்பா. காய்கறி தான் முக்கியமே ஒழிய இட்லி முக்கியம் இல்லை. அது அரிசி வெறும்னு ஒரு அளவு தான். 2 இட்லி சாப்பிடலாம், பாக்கி 100 கிராம் பருப்பு இருக்கணும், 100 கிராம் காய்கறி இருக்கணும். அப்போ அது சரிவிகிதமான உணவாக மாறுது. ஒரு உணவு உண்ணுதல்ங்கிறதுலையே நமக்கு அவேர்னஸ் கம்மியாக இருக்கு. விழிப்பு, என்ன செய்கிறோம், என்ன சாப்பிட்றோம், இது என்ன பண்ணும், இதனுடைய விளைவு என்ன, இது என்ன மாதிரியான மாற்றங்களை நமக்குள்ள ஏற்படுத்தும், எல்லாத்த பற்றிய ஒரு அடிப்படை உணர்வு. இது நான் ஆரம்பத்துக்கு சொன்னேன். இப்போ இன்னும் ஒரு பலவீனமே இருக்கு மனிதர்களுக்கு. என்னன்னா, நிறைய சாப்பிடணும்னு ஒரு ஆசை உண்டு. 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால நிறைவா சாப்பிடணுமே ஒழிய நிறைய சாப்பிடக்கூடாது. எப்படி? நிறைவா சாப்பிடணுமே ஒழிய நிறைய சாப்பிடக்கூடாது. அது என்ன நிறைவா சாப்பிட்றது? ஒரு சுவைக்கு அறுசுவை அப்படிங்கிறான் பாருங்க. அந்த அறுசுவைக்கு வேண்டியதையும் இருக்கணும் அதுக்குள்ள. அப்புறம் அதில் ஒவ்வொன்றில் ஒரு ருச்சி இருக்கணும். உப்பு, புளிப்பு, காரம், அந்த சுவை மட்டுமே இல்லை, அதில் வெவ்வேறு வண்ணங்கள் இருக்கணும். இப்போது குடமிளகா இருக்குது, சிவப்பாக இருக்குது, மஞ்சளாக இருக்குது, பச்சையாக இருக்குது. எவ்வளவு கூட இயற்கையாகவே வண்ணங்கள் உடையதோ அந்த உணவுகள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இல்லைன்னா கூட பரவாயில்லை. செயற்கையாக கலர் போட்டு சாப்பிட்றானே பாவியில் பெரிய பாவி. சேப்பு கலரு, பச்சை கலரு, மஞ்சள் கலர். நான் கேட்குறேன், கேசரின்னு ஒன்று வச்சிருக்கிறான் இனிப்பில். கேசரிங்கிறதுல என்னத்துக்காக கேசரின்னு பேர் வச்சான்? கேசர்னா குங்குமப்பூ வடமொழியில். குங்குமப்பூவை நீங்கள் ரவையில் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரியான ஒரு மஞ்சளும் சிவப்பும் கலந்த நிறத்தில் வரும். குங்குமப்பூவுடைய நிறம் இயல்பான, அது கேசர் பாத். கேசர்லேருந்து வந்தது கேசரி. இவன் என்ன பண்ணுறான், சிவப்பு கலர் பொடியை அள்ளி அது மேலே போட்டு நான் புற்றுநோய் வராமல் சாக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு சாப்பிட்டா, நான் கேட்குறேன், அந்த சிவப்பு போடாட்டி தொண்டைக்குழியில் இறங்காதா? ஒரு குச்சியை வச்சு குத்துவோமா? அது என்னத்துக்கு அந்த கலர்? ஒரு மாதிரி விகாரமான ஒரு கலரு. கேசரி வெள்ளையா இருந்தா தின்னா இறங்காதா?
கலர்ஸ் வேணும் ஃபுட்டில். ஆனால் நேச்சுரல் கலர், கேரட்டோட கலர், கொத்தமல்லியோட கலர், புதினாவுடைய கலர், குடமிளகாயோடைய கலர், பீட்ரூட்டோடைய கலர், அந்த காய்கறியோட கலர் தான் இருக்கலாமே ஒழிய செயற்கையான நிறமூட்டிகளோட சாப்பிடக்கூடாது. யாரு சொல்லிக் கொடுக்கறது, யாரு கத்துக்கிறது, யாரு பின்பற்றுவது? நம்ம எந்த விதமான விழிப்பும் இல்லாமலேயே வாழ்க்கையை சின்ன விஷயத்திலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? திருவள்ளுவர் தலையால் அடிச்சுக்கிட்டார், எனைத்தானும் நல்லதை கேட்கன்னார். எப்படியாவது நல்லது கேளுங்கப்பா, தயவு செய்து நல்லது கேளுங்கன்னா காதால கேளுங்கன்னு அர்த்தம் இல்லை, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கப்பான்னு அர்த்தம். நல்லது கேளுன்னு சொன்னா இப்படி வாங்கி இப்படி விடுறது இல்லை, இம்ப்ளிமெண்ட் பண்ணு, நடைமுறைப்படுத்து. எனைத்தானும் நல்லவை கேட்க, கேட்டு நடந்துக்க அப்படின்னு அர்த்தம். இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறார் திருவள்ளுவர். நாங்கள் வேடிக்கைக்கு சொல்லுவோம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அமைச்சர் வந்தார், அவசர அவசரமாக வந்தார், பேசிட்டு அவர் பாட்டுக்கு புறப்படணுன்னாரு. அந்த ஹெச்எம் பிரின்சிபால் சொல்கிறார், சார் ஒரு 2 minutes சார், முதல்ல ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சார், நீங்கள் எல்லாருக்கும் பரிசு கொடுத்துருங்க சார், அப்புறமா நீங்கள் பேச. அதெல்லாம் நேரம் கிடையாது, எனக்கு எவ்வளோ அவசரமான வேலை இருக்குது, அதெல்லாம் இப்போ செஞ்சுட்டு இருக்க முடியாது, நேரம் நான் வர்றேன், பேசி நான் பாட்டுக்கு போகிறேன். சார் நான் சொன்னால் கொஞ்சம் கேளுங்க, ஒரு 5 minutes குழந்தைங்களுக்கு முதல்ல அந்த பரிசளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா நல்லது, அப்புறமா நீங்கள் பேசலாம். நேரம் இல்லை. நேரம் வந்தார், விறுவிறுன்னு ஆரம்பித்தார், அவர் பாட்டுக்கு பேசினார். பிள்ளைங்க கைதட்டல, சிரிக்கலை, ரசிக்கலை, எதுவுமே இல்லை. எரிச்சல்ல பிரின்சிபாலை கேட்டார், என்னையா பிள்ளைங்களை வச்சிருக்கிற, ஒரு பையன் கூட சிரிக்க மாட்டேங்கிறான், ரசிக்க மாட்டேங்கிறான், கை தட்ட மாட்டேங்கிறான். எங்கள் பிள்ளைங்க யாருக்குமே காது கேட்காது சார். நான் உங்களை பரிசுன்னு கொடுக்க சொன்னதே ஹியரிங் எய்டு முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுத்துடணுங்கிற ஐடியாவில் தான். அதை நீங்கள் கொடுத்துட்டு பேசுங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு காது நிஜமாவே கேட்காது, உங்களுக்கு வேணும்னே கேட்காது. நீங்க ஒருத்தரோட சொல்றாருன்னா அதில் ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு யோசிக்கணும் இல்ல, ஏதோ ஒரு பர்பஸோட தானே சொல்றாரு, ஏதோ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்றாருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல, அது என்னங்கிறத பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் இல்ல. சார் நான் இவ்வளோ பேசுகிறேன், யார்கிட்டேருந்து எதை கற்றுக்கணுங்கிறதுக்கு. ஒரு மாதிரி நானும் நடிகை லக்ஷ்மி அவர்களும் ஒரே விழாவில் கலந்து விட்டோம். அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலாச்சு, பட் ஷீ லுக் வெரி யங். நான் உடனே கேட்டேன், உங்ககிட்டேருந்து ஒரு சீக்ரெட் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு பார்க்குறேன். யூ லுக் வெரி யங், வெரி யங். உங்களை நல்லா அருமையாக வச்சுருக்கிறீங்க. மே நோ த சீக்ரெட், எப்படி உங்களை இப்படி இளமையாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க? அந்த மாதிரி சொன்னாங்க. நான் ஒரே ஒரு பாலிசி தான் சார் பின்பற்றுறேன், வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. என்ன, ஈவினிங் 6 மணிக்கு மேலே நான் எதுவுமே என்றைக்குமே சாப்பிட்டதில்லை சார்னாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே நான் எதுவுமே எங்கேயுமே எப்பவுமே எதுவுமே சாப்பிட்டதே கிடையாது சார். 6 மணிக்கு முன்னாடி என் சாப்பாடை முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் எனக்கு அமிர்தமே கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன். பாருங்க, அவங்க ஒரு நடிகை தான், ஆனால் எவ்வளோ பெரிய லைஃப் மெசேஜை சொல்லி கொடுக்குறாங்க. 6 மணிக்கு மேலே நான் சாப்பிட்டதே இல்லை, தட் இஸ் பாசிபிள். அது மூலமாக ஐ மெயின்டைனிங் மை யூத், தன்னுடைய இளமையை காப்பாற்றுறதுக்கு அது சீக்ரெட்டுங்கிறாங்க. கற்றுக்கணுமா இல்லையா? யார்கிட்டேருந்து வேணாலும் இருக்கலாம், எது நல்ல விஷயமோ அதை கற்றுக்கணும். நான் எப்பவுமே என் பேச்சில் சொல்வேன், நபர்களை கொண்டாடாதீர்கள், நபர்களை திட்டாதீர்கள், நபர்களின் கருத்துக்களை கேளுங்கள், நபர்களின் கருத்துக்களை நிராகரியுங்கள், நபர்களை பாராட்டாதீர்கள், நபர்களை திட்டாதீர்கள். ஏன்னா எந்த நபரும் நம்ம கும்பிடுற அளவுக்கு வசதி கிடையாது சார். ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். நீங்க எந்த நபரும் நம்ம கும்பிடுற அளவுக்கு வசதி கிடையாது சார். எந்த நபரும் நம்ம வெறுக்கிற அளவுக்கு மட்டமானவனு இந்த உலகத்தில் கிடையாது சார். வர்ற மனுஷன் சில நல்ல குணம் இருக்கும், சில கெட்ட குணம் இருக்கும், மிக்சடா இருக்கும், ஒரு ரேஷியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதோட சரி, அவ்வளவுதான். இப்ப நம்ம சில தலைவர்களை கூட மிகையா கொண்டாடுவோம், அது நம்ம கட்டமைத்த பிம்பங்கள் அவையெல்லாம். நம்ம ரொம்ப ஓவரா அவங்க மேல இருக்கிற ஒரு அஃபெக்ஷன் காரணமா அவங்கள உலகத்திலே இல்லாத புனிதராக சித்தரிப்போம். அப்படி இருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. 99.9% அப்படி இருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. ஓரளவு இருந்திருக்கலாம் நல்லவங்களா, ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்க அப்படியே இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் அவர்கிட்டே நிராகரிக்க வேண்டிய விஷயத்தை நிராகரிக்கிறதுக்கு ஒரு அதிசயமான அறிவு தெளிவு வேணும். இப்போ நான் பேசி யூடியூப்ல ஒன்று போயிட்டு இருக்கேன், என்னோட பேஜில் ஒன்று. சுவாமி விவேகானந்தர் எவ்வளவு பெரியவர், அவரை பாரதி ஒரு இடத்துல விமர்சனம் பண்றாரு. இந்த விஷயத்தில் விவேகானந்தர் என்ன கேட்டதை எழுதிவிட்டாரே ஒழிய அவருக்கு அனுபவம் பத்தாதுங்கிறார். யாரு? விவேகானந்தரை பத்தி பாரதி சொல்ற வார்த்தை அது. நமக்கு விவேகானந்தர் ரொம்ப பெரியவர், அல்ல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா பாரதி அந்த உண்மையை தேடும் போது சொல்றான், இந்த விஷயத்துல அவருக்கு அனுபவம் பத்தாது அப்படிங்கிறார். அந்த பாரதியோட நேர்மையை நம்ம பாராட்டணும். விவேகானந்தர் அவன் கொண்டாடின மாதிரி இன்னொருத்தர் கொண்டாடவும் முடியாது. இது போல ஒரு 100 பேர் இருந்தா போறோம், உலகத்தையே மாத்தி விடலாம் அப்படின்னா கொண்டாட வேண்டிய இடத்துல கொண்டாடுறான். ஆனா இந்த விஷயத்தில் அவருக்கு அனுபவம் பத்தாதுன்ட்ட எங்க பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு விளக்கம் எழுதுறான் பாரதி. அப்படி எழுதும் போது விவேகானந்தருடைய விளக்கம் தப்புன்னு எழுதுறான். இந்த நேர்மையே போயிடுச்சே சார். தலைக்கு மேல ஒருத்தரை வச்சு கொண்டாடுறதா இருந்தா ஓகோ 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 ஓகோன்னு கொண்டாடுறது, அல்லது ஒரே அடியா அசிங்கமா திட்டுறது. நான் அந்த பேச்சிலேயே சொல்லியிருந்தேன், நம்மால் எப்படி தெரியுங்களா, படிக்காமையே பாராட்டுறான் சார், படிக்காமையே திட்டுறான் சார்.
அதை படிக்காமையே பாராட்டிடுறான், அதை படிக்காமையே திட்டிடுறான். இது எப்படி பாசிபிள்? நீ படிச்சியா? அதை எடுத்து படிச்சியா? அதை பாராட்ட வேண்டிய அம்சம் இருக்கா? அல்ல திட்ட வேண்டிய அம்சம் இருக்கா? இல்ல விட வேண்டிய அம்சம் இருக்கா? அதெல்லாம் கவலை கிடையாது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்களாம் தப்பா சொல்லியிருப்பாங்களா, அதனால அவங்க பெரிய ஆளு. அப்படி பேசாத. நீ படிச்சு பார்த்தியா? உனக்கு அதை உண்மையாகவே நீ வாசிச்சியா? கொண்டாடுற அளவுக்கு அது இருக்கா இல்லையா? இந்த நேர்மை நமக்கு வேணும். இது வாழ்க்கையில எவ்வளவோ ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு இன்னொன்று சொல்றேன். எல்லாருக்கும் புள்ள வளர்க்கணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா பேரண்டிங் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நாம நம்முடைய கனவுகள், நாம எதெல்லாம் அடையணும்னு நினைச்சோமோ அதையெல்லாம் நம்ம பிள்ளைங்க தலைமையில சுமத்தணும்னு நினைக்கிறதா நம்முடைய பெற்றோருடைய பிள்ளை வளர்ப்பா இருக்க ஒழிய, அவங்க யாரா வரணும்னு கனவு கண்டாங்களோ அதுவா வரவிடுறதுக்கு நம்ம துணையா இருக்கிறோமா? நம்ம பிள்ளைங்க யாராவோ வரணுன்ற ஒரு கனவோட வந்திருப்பாங்க இந்த பூமிக்கு, அதை விடுறதே இல்லை. நீங்க குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போதே பாருங்க, டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, நீ வக்கீல் ஆகு, நீ அரசியல்வாதி ஆகு, நீ அதாவது இதை எப்படி எப்படி ஒரு எல்கேஜி போற குழந்தையால இப்படி எல்லாமே ஆக முடியும்? எல்லாம் ஆளுக்கு ஒரு யோசனை. ஏன் சார் தாத்தா அவர் ஆக முடியலன்னா இவனை ஆக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா?